வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வறுத்து அரைச்சி இதோடு சேர்க்க போகிறோம். அதனால் இந்த பொரியல் டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் 400 கிராம் பீட்ரூட் வாங்கிட்டு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சிலர் வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ தேவையான பொருள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 1.5 ஸ்பூன் தனியா, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இப்போ 4 காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை சேர்த்து செய்யறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த பொரியல். ஸ்கிப் பண்ணாத சேர்த்துங்க. இது மிதமான சூட்லேயே இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நான் எல்லாம் 400 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதே 200 கிராம் எடுத்தீங்கன்னா இதில் பாதி அளவு சேர்த்துங்க. 4 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருந்தால் வறுத்துட்டு இதோடு சேர்த்துங்க. நீங்கள் எவ்வளோ வேர்க்கடலை சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக அரைச்சோம்னா இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். வேர்க்கடலை சேர்த்தனால ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா ஒரு மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாத, ரொம்ப கொரப்பாக இல்லாத, மீடியமாக அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிங்க போதும். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் பேனில் கூட செய்யுங்க. இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வர கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நான் குக்கர் வச்சு செய்கிறேன். நீங்கள் பேன் வச்சு கூட செய்யுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட் இதோடு சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை நல்லா இந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க இந்த ஆயிலே. அப்போ தான் பீட்ரூட்டுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ஆயிலே நல்லா வேகட்டும். மூடி போட்டு சென்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த ஆயிலே சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க. அப்போ தான் பீட்ரூட்டுடைய டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடி நல்லா கனமான பாத்திரம் வைங்க. நான் அதுக்கு தான் குக்கர் வச்சு செய்கிறேன். பாருங்கள், நான் மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதிலே நல்லா பாதி அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஆயிலே வேக சொல்ல பீட்ரூட் பொரியல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. நீங்கள் பேனில் செய்யறது இருந்தாலும் இதே மாதிரி செய்யுங்க. நான் மூடி போட்டிருக்கேன், குக்கர் மூடி. நீங்கள் மூடி போட்டு நல்ல மிதமான சூட்லேயே வேக வச்சு எடுத்துங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இருக்கிற தண்ணியை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண சொல்ல அது ட்ரை ஆகிடும் பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து பொடித்த பொடியை வந்து இதோடு சேர்த்துங்க. நம்ம இதுக்கு தேவையான பொடி தான் நம்ம கரெக்டான அளவில் வறுத்தோம். அதனால் எல்லா பொடியுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க. இப்போ 2 நிமிஷம் அப்புறம் பாருங்கள் ஓப்பன் பண்ணதுமே இந்த மசாலாவுடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். இதில் இன்க்ளூட் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து சேர்த்துறதுனால நல்ல ஒரு அரோமாவாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நிறைய மெத்தடில் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ இந்த பீட்ரூட் பொரியல் நான் சப்பாத்தியோடு சர்வ் பண்ணுறேன். சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே பக்காவான ஒரு காம்பினேஷன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.